உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பாந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 140ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் வாசிக்கப் போகிறோம். கூடவே 1 குறிப்பேடில் 27ஆம் அதிகாரம் வாசிக்கப் போகிறோம். திருப்பாடலில் 41. அன்பாந்தர்களே, இன்றைக்கி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே பார்த்தோம். நேற்றே தாவீது அவருடைய வாழ்வின் கடைசி பகுதிக்கு நெருங்கி கொண்டே வருகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம தாவீது அழகாக நன்றி செலுத்துறதை நம்ம இன்றைக்கி சாமுவேலில் வாசிக்க போகிறோம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, திருப்பாடல் 18 ஒரு பிரதியாக இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த திருப்பாடல் 18 தான் அவருடைய டிஃபைனிங் மொமெண்ட்டாக இருக்குது. அவரோட வாழ்வில் ஆண்டவரோட உடன்படிக்கை அவருக்கு செஞ்சதுக்கப்புறம், எல்லா எதிரிகள்கிட்டேருந்து அவருக்கு ஒரு ஓய்வு கொடுத்ததுக்கப்புறம், தாவீது அழகாக போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அழகாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடல். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், என் பாறை, என் கோட்டை. இன்றைக்கி அவர் எல்லாமே சொல்லுவார். என்னுடைய கேடயம் எல்லாமே ஆண்டவர் தான்றார். அன்பாந்தர்களே, இன்றைக்கி இதை வாசிக்கும் போது எந்த விளக்குறையும் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம திருப்பாடல் 18 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்பாந்தர்களே, இன்றைக்கி கேட்கும்போது, இன்றைக்கி வீடியோவாஸ் பகுதிக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக உங்களை ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம், ஒரு அழைப்பு. என்ன அப்படின்னா, இதை பாஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலே ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஹைலைட்டான விஷயம் இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதில் கண்டிப்பாக கடவுளுடைய செயலை நான் பார்க்குறேன். எல்லாமே கடவுளுடைய நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும் கடவுளிடமிருந்து தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம், விண்ணகத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கோம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. பட் அதுலேயும் கூட இது ஒன்றில், இந்த இடத்துல, இந்த நேரத்தில் ஆண்டவர் உண்மையிலேயே என்னை கையை பிடிச்சார், என்னை தூக்கினார், எனக்கு கேடயமாக இருந்தார், எனக்கு உதவி, எனக்கு துணை, எனக்கு பக்கபலமாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று இல்லை 2 இல்லை 3 எது நமக்கு ஞாபகம் வருதோ அதை நினைத்து கொண்டுட்டு நம்ம மனசை நம்ம வெளில மூவ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி உணர்வை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய 2 சாமுவேல் 22க்குள்ளே போக முயற்சிப்போம். தாவீது நன்றி செலுத்தும் போது நம்ம மனசில் நமக்கு ஆண்டவர் செஞ்சது ஞாபகத்தில் இருக்கணும். தாவீது வார்த்தைகள் எடுக்க போகிறோம், ஆனால் நமக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்காக அவருடைய வார்த்தைகள் எடுத்து, ஆவியானவருடைய வார்த்தைகள் எடுத்து நம்ம ஆண்டவருக்கு திரும்பவும் பயன்படுத்தி நன்றி செலுத்த போகிறோம். நமக்கு செஞ்ச பர்சனலான 1 2 3 ஞாபகம் வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், இன்றைக்கி அதை மேபி நம்ம பாவத்திலேருந்து வெளியே கொண்டதாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதையை விரிவாக்கியிருக்கலாம், நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கலாம். எது அப்படின்னு யோசித்து அதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி விவிலிவாஸ் பகுதிக்குள்ளே போக முயற்சிப்போம். இன்றைக்கி 1 குறிப்பேட்டில் 27ஆம் அதிகாரத்தில் மற்றும் சில பட்டியல்களை நம்ம வாசிக்க போகிறோம். படைத்தலைவர்களுடைய பட்டியல், அதுக்கப்புறம் அந்த குலங்க இருக்கு இல்லையா, 12 13 குலங்களினுடைய தலைவர்கள் நியமிக்கிறார் தாவீது. ஸோ அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் எப்படி பண்ணியிருக்காரு நிர்வாகம், அந்த அரசாட்சியை அப்படின்றத ஒரு ஐடியா நமக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் சிறப்பு ஆலோசகர்கள் நம்ம கேட்டு பார்த்தோம். அகிதோப்பல் ஒரு ஆலோசகராக இருந்தார். அதை தாண்டி வேறு யாரெல்லாம் இருந்தாங்க எல்லாத்த பற்றின அந்த லிஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ஸோ ஒரு அரசாட்சி, கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டினுடைய நம்ம பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்றைக்கி தாவீதோட அரசில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கெபேரா அப்படின்ற அரச அன்னைன்ற அந்த பதவி இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அது சாலமன் தான் ஏற்படுத்துவார். ஸோ அதிலிருந்து ஃபுல்லுமே தாவீது அரசாட்சியில் அரச அன்னைன்ற பதவி இருக்கும். அது அரசருக்கு அடுத்தபடியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி. குவீன் மதர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அரச அன்னை, அதுதான் மாதாவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இடம். ஸோ இன்றைக்கி நம்ம வாசிக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் தாவீது இருக்கிற வரைக்கும் அது இருக்காது. சாலமன் பீரியடில் தான் அதை ஆரம்பிக்கணும். நம்ம அதை 1 அரசர்களில் வாசிப்போம். சரி, இன்றைய திருப்பாடல் 41 ஒரு புலம்பல் திருப்பாடல்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்குற ஒரு திருப்பாடல், அதே நேரத்தில் அதுக்கு நன்றி செலுத்துவார். தாவீதுக்குடைய திருப்பாடல்களில் அவருடைய அவருக்குள்ளே ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ டக் 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 டக்குன்னு மாற்றுவார். புலம்புவார், மன்னிப்பு கேட்பார், நன்றி செலுத்துவார், எல்லாமே இருக்கும், துதிப்பார், எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி தாவீது எப்படி ஆண்டவர் கூட பேசினார், எப்படி பேசுகிற மாதிரி ஜெபிக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அழகாக நம்ம வீட்டில் குடும்பத்தார்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி தாவீது அப்பா கிட்ட சொல்கிறாரு. அந்த ஒரு அழகான ஒரு
ஒரு பரிமாற்றத்தை இன்றைக்கி நம்ம திருப்பாடல் 41 பார்க்கலாம். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது, நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டே வரோம் பைபிள் வாசிக்க. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே போவதற்கு முன்பாக 2 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, இன்றைக்கி திருப்பாடலில் நம்ம ஏழைகளுக்கு உதவி செஞ்சோன்னா, அன்பர்களே நிறைய தடைகள் அதுக்கு வரும். எனக்கு அது ப்ராக்டிக்கலாக நானுமே அதில் இருந்தேன். நமக்கே இல்லை, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அதுக்கப்புறம் யார் இப்போல்லாம் ஏழையாக இருக்கிறா, அவன் போய் வேலை செய்யட்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். பட் ஆனாலும் கூட நமக்கு நன்றாக தெரியும், இப்போ ஒரு வேளை நமக்கு நல்ல கை கால் இருக்குது, எனக்கு போட பிடிக்கலன்னா ஓகே ஃபைன். சில பேர் ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். சில அனாதை இல்லங்கள் இருக்குது, மதர் தெரேசா, அன்னை தெரேசாவினுடைய இல்லங்கள் உண்டு. அங்கெல்லாம் உண்மையிலேயே சேரிட்டி பண்ணுறாங்க, உண்மையிலேயே உதவி செஞ்சிட்ருக்காங்க, அங்கெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நம்ம உண்மையாலுமே ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா, ஏதோ ஒன்று நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு 100 ரூபா கொடுக்கலாம். ஸோ மந்த்லி பேசிஸில் நம்மளுடைய 10ல் ஒரு பங்கு அங்கே கொடுக்கலாம். அன்னை தெரேசாவின் இல்லாமலாம் நம்மளுடைய டொனேஷன் நம்பி தான் இருக்குது. புனித அன்னை தெரேசா சொல்கிறாங்க, எனக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த பணமும் வேண்டாம், மக்கள் கொடுப்பாங்க, கடவுள் மக்களின் மனங்களை தூண்டுவார்னு சொல்கிறாங்க புனித அன்னை தெரேசா. ஸோ அவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அப்படி ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத இன்றைக்கி அழகாக ஒரு 6 நன்மைகளை இன்றைக்கி பட்டியலிடுறாரு தாவீது. 6 நன்மைகளை ஏழைக்கு கொடுத்தோன்னா நடக்குமா? அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதுவாக நம்மளை மோட்டிவேட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பிறர் அன்பு தெய்வ அன்புன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி தர்மங்கள் செய்யணும். பட் ஸ்டார்டிங்கில் நம்ம சுயநலமாக தான் இருப்போம். ஸோ சுயநல நோக்கங்களை வைத்து கொண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, 2வது, தாவீதினுடைய பர்சனல் ப்ரேயரில் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு நேரடியாக யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பதற்கு இன்றைக்கி திருப்பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு பாருங்கள், தாவீதனுடைய பர்சனல் ப்ரேயரு இறைவாக்காக மாறுகிறது. அதை ஆண்டவர் இயேசு எடுத்து யூதாஸை காட்டி கொடுப்பதற்கு இன்றைக்கி சொல்ல போகிறார். அது எந்த வசனம் உங்களால் கணிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த 2 கேள்விகள். இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபிச்சு வழக்கம் போல் துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 22. ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்தபோது அவர் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது: ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் கடவுள், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் தஞ்சம், என் மீட்பர், கொடுமையினின்று என்னை விடுவிப்பவரும் அவரே. போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது.
அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது, வானத்தின் கீழ்த்தளங்கள் நடுங்கி கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின. அவரது நாசியினின்று புகை கிளம்பிற்று. அவரது வாயினின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார். நீர் கொண்ட முகிலை கூடாரமாக்கிக் கொண்டார். அவர் தம் திருமுன்னின் பேரொளியின் என்று நெருப்பு கனல் தெரித்தது. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார். தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார். மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார். ஆண்டவரின் கடிந்துரையாலும் அவரது மூச்சு காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பரப்பு தென்பட்டது. நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்துக் கொண்டார். வெள்ளப்பெருக்கினின்று என்னை காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாயிருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கித் தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன். தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்துக்கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார். அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன். மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோர்க்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றீர். தூயோர்க்கு தூயவராகவும் வஞ்சகர்க்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோர்க்கு நீர் மீட்பளிக்கின்றீர். செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீரே என் ஒளி விளக்கு. ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது? இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார். என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வெள்ளையும் என் புயங்கள் வளைக்கும். பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்திச் சென்று அழித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை. நான் அவர்களை கொன்று அழித்தேன். அவர்கள் எழுந்திருக்கவில்லை. அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள். போரிடும் ஆற்றலை எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர். என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்துவிட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை மண்ணின் புழுதியென நசுக்கினேன். அவர்களை தெருச்சேரென மிதித்து தெறிக்கச் செய்தேன். என் மக்களின் கலகத்தினின்று என்னை விடுவித்தீர். பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர்.
வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர். அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர். தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பின் கற்பாரையாம் கடவுள் மாட்சியுறுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர். மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே. என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே ஆண்டவரே, பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 27. இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், நூற்றுவர் தலைவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் இவர்களே. ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினர் மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர். அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 24,000 பேர் இருந்தனர். முதல் மாதத்தில் முதல் படைப்பிரிவுக்கு சப்தியேலின் மகன் யாசோபியாம் தலைவராயிருந்தார். அவரது பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பெரேட்சு வழி வந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படைத்தலைவர்களுக்கும் தலைவராயிருந்தார். இரண்டாம் மாதத்தில் இரண்டாம் படைப்பிரிவுக்கு அகோகியரான தோதாய் தலைவராயிருந்தார். மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராயிருந்தார். இவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். மூன்றாம் மாதத்தில் மூன்றாம் படைப்பிரிவுக்கு குரு யோயாத்தாவின் மகன் பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இந்த பெனாயா 30 ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாயிருந்தவர். அவர் மகன் அம்மிசபாது அவர் பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார். நான்காம் மாதத்தில் நான்காம் படைப்பிரிவுக்கு யோவாபின் சகோதரராகிய அசாவேலும் அவருக்கு பின் அவர் மகன் செபதியாவும் தலைவராயிருந்தனர். அவர்களுக்கு கீழ் 24,000 பேர் இருந்தனர். ஐந்தாம் மாதத்தில் ஐந்தாம் படைப்பிரிவுக்கு இஸ்ராகியரான சங்கூத்து தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். ஆறாம் மாதத்தில் ஆறாம் படைப்பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கேசு மகன் ஈரா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். ஏழாம் மாதத்தில் ஏழாம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பெலோனியரான ஏலேசு தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். எட்டாம் மாதத்தில் எட்டாம் படைப்பிரிவுக்கு சர்கியைச் சார்ந்த ஊசாயரான சிபக்காய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். ஒன்பதாம் மாதத்தில் ஒன்பதாம் படைப்பிரிவுக்கு பென்யமீன் குலத்து அனதோத்தியரான அபியேசர் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பத்தாம் மாதத்தில் பத்தாம் படைப்பிரிவுக்கு சர்கியைச் சார்ந்த நெட்ரோபாயரான மகராய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 11ஆம் மாதத்தில் 11ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 12ஆம் மாதத்தில் 12ஆம் படைப்பிரிவுக்கு ஒத்னியேல் வழி வந்த நெட்ரோபாயரான கெல்தாய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இஸ்ரேலில் குலத்தலைவர்களாயிருந்தவர்கள் வருமாறு: ரூபனியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர். சிமியோனியருக்கு மாக்காலின் மகன் செபட்ரியா. லேவியருக்கு கெமுயேல் மகன் அசபியா. ஆரோனியருக்கு சாதோக்கு.
யூதாவினருக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவராகிய எலிகு. இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி. செபுலோனியருக்கு ஒபதியாவின் மகன் இஸ்மாயா. நப்தலி குலத்துக்கு அஸ்ரியேல் மகன் எரிமோத்து. எப்ராயிம் மக்களுக்கு அசரியாவின் மகன் ஓசேயா. மனாசேயின் பாதி குலத்துக்கு பெதாயாவின் மகன் யோவேல். கிளையாதில் உள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ. பென்யமீனியருக்கு அப்னேரின் மகன் யாகசியேல். தான் குலத்துக்கு எரோகாமின் மகன் அசரியேல். இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாயிருந்தனர். இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது 20 வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை. செருயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் மேல் கடுஞ்சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை. எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. அரசரது கருவூலத்திற்கு அதியேல் மகன் அஸ்மாவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் விவசாயிகளுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாயிருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையே. திராட்சரச கிடங்குகளுக்கு சிபிமியரான சப்தி. செபேலாவின் ஒலிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால் கானான். எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசு. சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராய். பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்து. ஒட்டகங்களுக்கு இஸ்மையேலரான ஓபில். கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியா. ஆட்டு மந்தைகளுக்கு ஆகாலியரான யாசிசு. இவர்கள் எல்லாரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளர் ஆவர். தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாயிருந்தார். அவரும் அக்மோனியின் மகனான எகியேலும் அரசரின் புதல்வருக்கு பொறுப்பேற்றிருந்தனர். அகித்தோபல் அரசரின் ஆலோசகர். அர்க்கியரான ஊசாய் அரசரின் நண்பர். அகித்தோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாத்தாவும் அபியத்தாரும் அவர் பதவியை ஏற்றனர். யோவாபு அரசரின் படைத்தலைவராயிருந்தார். திருப்பாடல் 41. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். நெடுங்காலம் வாழ வைப்பார். நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி, அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாக பேசுகின்றான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். ஆண்டவரே, என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால்
நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன். நானோ நேர்மையில் உறுதியாயிருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்கச் செய்கின்றீர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப் பெறுவாராக. ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக. ஆமென், ஆமென், ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தணும் அப்பா. இன்று உங்களுடைய இந்த இறை வார்த்தைகள் அழகான இறை வார்த்தைகள். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பாவிகள்னு எங்களுக்கு தெரியுது அப்பா. இப்போ நீங்கள் எவ்வளோ பரிசுத்தத்தை விரும்புகிறீங்க, உங்களை போல் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, அதற்கு தேவையான அருளை கொடுக்குறீங்க. நாங்கள் அதை புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அதுக்கு மத்தியிலும் நீங்கள் எவ்வளவு கனிவு காட்டிகிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அன்றாட உணவு தரீங்க, எங்களுக்கு நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க. தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குது, எங்களுக்கு ஒரு நிழல் இருக்கிறது, படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு உடை இருக்குது. பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு இது இல்லை ஆண்டவரே. இது போதும் எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறதுக்கு. தாயின் கருவில் உருவாகும் போது எங்களோட உறுப்புகளெல்லாம் நீங்கள் உருவாக்குனீங்க. உங்கள் கரம் அங்கே இருந்துச்சு. எங்களை நல்லபடியாக எங்களுடைய தாயின் உதரத்துலேருந்து வெளியே எடுத்தீங்க. எங்களை இன்று வரைக்கும் பராமரித்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்பா. தேங்க்யூ. தாவீதை போல் ஒரு உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. அம்மா, உங்களுடைய இதயத்தை தாங்கம்மா எங்களுக்கு. அது தாவீதனுடைய இதயத்தை விட ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக 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 உயர்ந்தது, தூய்மையானது. உங்களுடைய வியாகுல மாசற்ற இதயத்தை தந்தரலும் ஆண்டவர் அன்பு செய்யணும். உங்களுடைய ஆன்மாவை தாங்கம்மா, ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழணும். உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தாங்கம்மா, ஆண்டவரில் அகமகிழணும். எங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் பார்த்துக்குவார். நாங்கள் அவரில் அகமகிழணும். இப்படிப்பட்ட ஒரு அழகான உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை பார்த்துட்டு இன்றைக்கி விளக்குறை ரொம்ப சுருக்கமானது தான். ஸோ இன்றைக்கி முதல் கேள்வி பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும்? திருப்பாடல் 41 1 3 வசனங்களை பாருங்கள். ஒரு 6 விஷயங்கள் சொல்கிறாரு. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அது கணக்கில்லை. பட் அதை தாண்டி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், என்ன ஆசீர்வாதங்கள் கொடுப்பார்? முதல் விஷயம், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். அன்பர்களே, அப்போ நமக்கு அதுதான் வேணும் பாருங்களேன். ஒரு ஏழைக்கு மனசு பாவமாக இருக்குது, நமக்கு தோணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுக்கும்போது என்ன தோணும், ஐயோ நமக்கு இல்லாமல் போயிடுமோ. அன்பர்களே, உண்மையிலே கொடுத்தா நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது, ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவார். அந்த 5 அப்பத்தை கொடுத்தாங்க, அந்த ஆண்டவர் பெருக்கினார். அந்த தண்ணீரை ஊற்றுனாங்க, அந்த ஆண்டவர் நமக்கு தேவையான திராட்சை ரசமாக மாற்றினார். இருக்கிறத கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம முயற்சி செய்ய வேணாம். நமக்கு பாதிக்காத அளவு ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா கொடுக்க ஆரம்பித்தோன்னா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க, ஏன்னா நமக்கு பர்த்டேவா, ஒரு சின்ன ஏதாவது ஒரு நமக்கு வழியில் பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ஒரு அன்னை தெரசா இல்லத்துக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம். சிஸ்டர் 1000 ருபீஸ் இவ்வளோ தான் என்னால் முடியும் சிஸ்டர், வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம கேத்தலிக் சர்ச் இதை நடத்துகிறாங்க. நிறைய பொதுநிலையினர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எது பக்கத்தில் இருக்கோ, எது உங்களை கடவுள் உணர்த்துறாரோ கொடுத்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளுடைய துன்ப நாளில் நம்மை விடுவிப்பார். அது எந்த துன்பமாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உறவுகளில் பிரச்சனையாக சிக்கலாக ஆண்டவர் விடுவிப்பார். அதுக்காக பண்ணேன்னா மேபி அது நமக்கு ஒரு தூண்டுகோலாக ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும், நம்மளை இந்த உலகத்தின் இதிலேருந்து பிடியிலேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு. 2வது பாருங்கள், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். அப்போ நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா? விடுவிக்கிறது, பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லை, பிரச்சனைக்குள்ளே விழாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாராம், பாதுகாப்பாராம். 3வது பாருங்கள், நெடுங்காலம் வாழ வைப்பார். அன்பர்களே, எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். 3வது, நமக்கு ஆயுள் நாளை நீட்டி கொடுப்பாராம். 4வது, நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். அப்போ எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பாராம்.
நிறைய பிற மதத்து சகோதரர்கள் எனக்கு தெரியும். அவங்களாம் உண்மையிலேயே இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவர்களை விட ஆக்சுவலாக அசிங்கமாக இருக்கிறது. ஆனால் அவங்க சில சமயம் பார்த்தா உண்மையாலுமே எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க சேரிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா அவங்க இன்னும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை அவங்க உணரலை. அவங்களுடைய அன்பு வந்து இன்னும் முழுமையடையலை. ஆனால் ஒரு நேச்சுரல் லா நமக்குள்ளே எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த ஆதாமியவர்களுக்கு முதல்ல கொடுத்த அந்த இயல்பான ஒரு சட்டம் இருக்கிறது. மனசாட்சிக்கு பயந்து கொடுக்குறாங்க. அவங்க வழிபடுற தெய்வத்திற்கு பயந்து கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ஆசையாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ பேர் பெற்றோரை விளங்க செய்வாங்களா, அந்த மாதிரி ஆட்களை நான் உண்மையிலே பார்க்குறேன். கடவுள் பாதுகாக்கிறாரு. அவங்க பிற மதத்து சகோதரர்களாக இருந்தாலும் கூட என்னால் கண்ணால் பார்க்க முடியுது. அவங்க இரக்கமுள்ளவராக இருக்காங்க. கடவுள் அவங்களுக்கு இரக்கம் செய்கிறாரு, நல்ல வேலையை கொடுக்குறாரு, உலக ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாரு. சரி, அடுத்தது 5வது பாருங்கள். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். பாருங்களேன், நமக்கு எதிராக யாராவது கண்டிப்பாக சதித்திட்டம் திட்டுவாங்க. ஏன்னா எல்லாரும் விழுந்து போன இயல்பை தான் கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய கைக்கு நம்மளை கையளிக்க மாட்டாராம். அவங்களுடைய விருப்பத்திற்கு கடவுள் நம்மளை பாதுகாப்பார். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. அடுத்து பாருங்கள் 6வது. படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்க படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். எப்படி பாருங்களேன், நம்மளை நோயிலிருந்து குணமாக்குவாராம். அன்பந்துகளை நிறைய ரிட்ரீட் சென்டரில் தியான மையங்களில் சொல்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு ஒரு 15 நாளைக்கு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? நமக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பை தூண்டுவதற்காக. எப்படி பாருங்களேன், சும்மா சாதாரணமாலாம் இல்லை. அது ஏதோ பரிகாரமாக செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அது நமக்குள்ளே ஒரு அன்பை தூண்டணும். நிறைய தியான மையங்களில் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில பாவங்கள்லேருந்து விடுதலை பெறுவதற்கு. ஏன்னா இந்த மாதிரி தர்ம காரியங்களையும் செய்ய சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஆண்டவர் வந்து அவர்களை விடுவிப்பார், அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார். அவர் நாட்டில் அவர் வந்து பேர் பெற்றதாக இருப்பாங்க. எதிரிகள் விருப்பத்திற்கு ஒப்பு வைக்க மாட்டாங்க. படுக்கையில் அவர் நோயில் நீங்கி படுக்கை நின்று அவரை எழும்ப செய்வார். இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. 2வது பாருங்கள், நம்ம ஆண்டவர் இயேசு யூதாசை மறுதளிக்கும் போது அதை ஆண்டவர் வந்து இன்றைக்கி திருப்பாடலில் ஒரு வசனத்தை எடுத்து கூறுவார். நம்ம பார்த்தோம். அது என்ன வசனம்? 41ஆம் திருப்பாடல் 9ஆம் வசனம். என் உணவு உண்டவன் எனக்கு ரெண்டகமாக தம் குதிங்காலை தூக்கினான். பாருங்களேன், அதாவது என்னோட சாப்பிட்டவனே எனக்கு எதிராக என் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எங்கே ஆண்டவர் சொல்கிறாரு? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இதே வார்த்தைகள் எடுத்து ஆண்டவர் உணவின் போது சொல்கிறார் சீடர்கள்கிட்ட, என்னோட உணவு உண்டவனே எனக்கு எதிராக குதிகாலை தூக்கினான்ற இறைவாக்கு இங்கே நிறைவேறுமாறு அவன் என்னை மறுதளிப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நம்ம நன்றாக தெரியும், தாவீதுக்கு இது நடந்துச்சு. அவரோட அகித்தோப்பில் சாப்பிட்ருப்பார், ஆனால் அவருக்கு எதிராக. ஸோ நம்ம அழகாக இதை பார்க்கலாம். சரி, ஆனால் கடைசியாக என்ன நடக்கும்? ஏன் ஆண்டவர் இந்த திருப்பாடல் எடுக்கிறாரு? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ நேர்மையில் உறுதியாக இருக்கின்றேன், நீர் எனக்கு ஆதரவு அளிக்கின்றீர், உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலை நிற்க செய்கின்றீர். கடைசி ஆண்டவருடைய முடிவும் இப்படி தான் ஆச்சு. அவர் மறுதளிக்கப்பட்டார், ஆனால் தாவீது இறைவாக்க முடிவை உரைக்கிறார், நம்பிக்கையில் முடிக்கிறார். நான் உங்கள் முன்னிலையில் நிலையாக நிற்கும்படி நீர் செய்வீர். எவ்வளோ அழகாக பாருங்களேன். அதை வந்து கரெக்டாக அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கும் நடக்கிறது. இப்போ ஆண்டவர் தந்தையம் இறைவனின் திருமுன்னில் அவர் தனது காயங்களை காட்டி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ சிலுவை மரணம் முடிவு கிடையாது. சரி, இன்றைக்கி 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகத்தில் பாருங்கள், அழகாக அவர் நன்றி செலுத்துகிறாரு தாவீது. 17ஆம் வசனத்தில் பாருங்கள், உயரத்தை நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. விண்ணகத்திலேருந்து அவரை எட்டி பிடிச்சாராம் தாவீதை. வெள்ளை பெருக்கி நின்று என்னை காப்பாற்றினார். வெளியே தூக்குனாராம். வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருந்தாராம், ஆனால் உயரத்துலேருந்து அவர் கையை பிடிச்சி தூக்குனாராம். எவ்வளோ அழகாக அவர் சொல்கிறார் பாருங்களேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பாவத்திலே பிரச்சனையிலே மாட்டிகிட்டு இருந்திருப்போம். ஆண்டவர் உயரத்துலேருந்து நம்ம என்னென்னமோ பண்ணியிருப்போம், எதுவுமே நடந்திருக்காது.
ஆனால் ஆண்டவர் திடீர்னு அந்த உயரத்துலேருந்து கையை பிடிப்பார், வெள்ளை பெருக்குலேருந்து நம்மளை தூக்கி எடுத்திருப்பார், படுகுழியிலேருந்து நம்மளை எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லை அன்பார்ந்தவர்களே, 19ஆம் வசனம் பாருங்கள். ஓ அழகான வசனம். அவர் சொல்ல பாருங்க, எனக்கு இடுக்கம் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். யாரை வேணால் நம்ம யோசிச்சுக்கலாம். நமக்கு சாத்தானா கூட இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உடம்பாக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களாக இருக்கலாம். பாவத்தின் பொருட்டோ இல்லை நம்மளுடைய வேலையிலேயோ நம்மளோட குடும்பத்திலோ எனக்கு இடுக்கம் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆனால் தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாக இருந்தார். அப்படின்னா எதிர்த்து அவர் கீழே விழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஊன்றுகோல் வச்சு தான் ஊனி பிடிச்சிக்குவோம் நம்மளை. அந்த ஊன்றுகோல் யாரான்னு தெரியுமா? ஆண்டவரான். எவ்வளோ அழகாக தாவீது உணர்றா பாருங்க. அன்பாங்களே, நம்மளுடைய வாழ்விலும் அந்த மாதிரி நிறைய நேரங்கள் இருந்திருக்கும். அந்த நம்ம விழுந்துருவோம், ஓகே ஒன்றுமே முடியாதுன்னு நினச்சப்ப அந்த ஊன்றுகோலாக கடவுள் நமக்கு இருந்தார். எப்படி நான் திடீர்னு விழுவாமல் இருக்கேன் எனக்கே தெரியல. அப்புறம் தான் தெரியுது, ஓ அது கடவுள் செஞ்ச செயல் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து பயன்படுத்தி என்ன சொல்ல, ஆண்டவர் நீங்கள் என் ஊன்றுகோலாக இருந்தீங்க, என் கற்பாரையாக இருந்தீங்க, எனக்கு அரணாக இருந்தீங்க, கோட்டையாக இருந்தீங்க, கேடயமாக இருந்தீங்க, என்னை சுற்றிலும் உங்களுடைய வானத்துதரை கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டீங்க ஆண்டவர். உமது பேரும் என்னை சுற்றி வளைத்து கொண்டது. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். 22, 23 வசனங்களை பாருங்கள். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைப்பிடித்தேன். ஏன் இவ்வளவோ ஆண்டவர் செஞ்சார்? ஏன் கற்பாரையாக இருந்தார்? ஏன் அவர் கேடயமாக இருந்தார்? பதில் சொல்கிறாரு பாருங்கள் 22, 23 வசனங்களை. ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைப்பிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. பாருங்களேன், பாவம் செஞ்சால் அவரை விட்டு வெளியே போயிடுவோமா? அவர் தன் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முனே வைத்திருக்கிறேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கிவிடவில்லை, நான் தள்ளிவிடவில்லை. அவர் பாருங்கள், அவர் கண்ணு முன்னாடி கடவுளை கொண்டிருக்கிறாராம், கட்டளைகளை கொண்டிருக்கிறாராம். அவருடைய உள்ளத்தில் அவருடைய விதிமுறைகள் எல்லாம் அவர் எப்பயுமே தியானிச்சுக்கிட்டே இருக்காராம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி சில சமயம் யோசிக்கும் போது தான், ஓகே நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கும் போது தான் நம்ம விழுவோம். ஏன்னா புனிதர்கள் அதான் சொல்கிறாங்க, அல்டிமேட்டாக ஆண்டவர் கிரேஸ் வித்ட்ரா பண்ணிட்டான், அவர் அருளை எடுத்துக்கொண்டார் என்றால் நம்ம உடனடியாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா மோசமான பாவங்களையும் செஞ்சுருவோம். பட் அருள்னால தான் அப்போ நம்ம இருக்கிறோமா? இல்லை, நம்ம அந்த அருளுக்கு ஒத்துழைப்பு செய்யணும். ஸோ அந்த ப்ரைடு உள்ளே வந்துருச்சுன்னா, நான் நல்லா இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன்ற தலக்கணம் உள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அருளுக்கு ஒத்துழைக்கிறத நிறுத்திடுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம விழுந்துருவோம். ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது கடவுள் கொடுக்குற அருள்கள், அந்த கிரேஸை அந்த எச்சரிப்பு எதுவாக வேணா இருக்கலாம். அந்த கிரேஸ் எப்படி வேணால் அந்த கிரேஸ் நமக்குள்ளே வாழ்வில் அவர் நம்மளை எச்சரிப்பார், நம்மளை பலப்படுத்தார், தடுப்பார். அதை நம்ம புறக்கணிச்சிருவோம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனையில் நம்ம விருப்பத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம கரெக்டாக போகும்போது டப்புன்னு விழுகிறதுக்கு காரணம் தாழ்ச்சி ஒன்றும் இல்லாததுனால தேவ பயம். இந்த 2 எப்பயுமே வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடவுளோட எப்பயுமே இருந்துடலாம். அவரோட அன்பில் வளர்ந்துக்கிட்டே போவோம். ஆண்டவருடைய அன்பில் வளரணுமா? புனிதர்கள் தான் சொல்லுவாங்க, தேவ பயம்தான் ஞானத்தின் தொடக்கம். அப்போ ஞானத்தின் முடிவு எது? தேவ அன்பு. ஸோ ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி தாழ்ச்சியோடு இருந்தோன்னா ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பில் வளர்ந்துட்டுருப்போம். ஸோ ஆண்டவருக்கு பயப்படுறது ஆண்டவருடைய அன்புக்கு எதிரானது அல்ல. ஆண்டவரை அன்பு செய்ய வைக்கிறதுக்கான துவக்கம் தேவ பயம். ஸோ 2ஐயும் நம்ம குழப்பிக்கூடாது. நம்ம ஏன் பயப்படணும்? ஆண்டவர் அன்பு செய்யும்போது நினச்சி குழம்பிக்கக்கூடாது. நம்மளுடைய விழுந்து போன பலவீனம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அஞ்சணும், அதுக்கப்புறம் அன்பு அதிலிருந்து வரும். சரி, 29ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு, ஆண்டவரே என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். பாருங்களேன், அந்த ஒளி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் அந்த சீக்ரெட். அதான் பாருங்களேன், நம்ம எவ்வளோ ஜெபமான ஜெபிச்சாலும், எவ்வளோ திருப்பலிக்கு போனாலும், எவ்வளோ நம்ம பரிகாரம் செஞ்சாலும், உபவாசம் இருந்தாலும் கடைசியாக அவர் அந்த ஒளியை கொடுக்கணும். அதுதான் இந்த கிரேஸ். பட் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அதுவும் கிடைக்காது. ஸோ நம்மளால் முடிஞ்சளவு முயற்சி செய்யணும். புனித குழந்தை தெரசாமா சொல்கிறது அளவுக்கு நம்ம முட்டி போட்டு உழுது பிறண்டு கீழே உழுகிறதெல்லாம் பார்த்து ஆண்டவர் இறங்கி வருவார் ஒரு நாள். அப்போ தூக்குவார். எல்லா புனிதர்களுக்கும் அந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சு, அவர் இறங்கி தூக்குனார். இல்லைனா புனிதர்களாகவே ஆகிருக்க மாட்டாங்க. இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஒரு உதாரணம். ஒரு போட்டு துடுப்பு போட்டு நம்ம போகிற மாதிரி தான், கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டு போவோம். ஒரு கிலோமீட்டர் தான் போயிருந்திருப்போம். அப்புறம் திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காற்று அடிக்கும், அந்த பாய்மரத்தை தள்ளும்,
நம்மளுடைய போட்டு பார்த்தோன்னா திடீர்னு ஒரு 5 கிலோமீட்டர் போயிருந்துருக்கும் ஒரு 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 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில். ஆனால் நம்ம ஒரு 2 மணி நேரமாக துடுப்பு போட்டு 1 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். ஸோ அந்த துடுப்பு போடுறது நம்மளுடைய முயற்சிகள். ஆண்டவர் அதை பார்த்து ஒரு காற்றை வீச செய்வார். அப்போ நம்ம படகு சல்லுன்னு ஒரு 5 கிலோமீட்டர் போகும். அப்படி தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம உணர முடியும். நம்மளுடைய ஜெபங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை தேட 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 அவர் நெருங்கி வருவார். ஸோ இது ஒரு அழகான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். 32ஆம் வசனத்தில் பாருங்கள், எனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரை ஏது? இவ்வளோ அழகாக இருப்பாங்களே. சில பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லுவாங்க பாருங்கள், ஆண்டவரை தவிர வேறு கற்பாரை ஏது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் தான் பாறை. அதனால் பேதுருவை பார்த்து நீ பாறை உன் மீது திருச்சி போய் கட்டுன்னு சொல்லும்போது அது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்ல, அவரையே சொல்கிறாரு, அவர் தான் பாறை உன் மீது திருச்சி போய். நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லுவாங்க, இன்னும் பல வசனங்களையும் காட்டுவாங்க. பட் ஆனால் நமக்கு நன்றாக தெரியணும் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், உயிர் தினத்துக்கப்புறம் என் தந்தை என்னை அனுப்பியது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார்? நானே உலகின் ஒளின்னு சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறீங்க அப்படின்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? நானே நல்ல ஆயன்றார். பேதுருக்கிட்ட என்ன சொல்கிறாரு? என்னுடைய மந்தையின் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள அப்படின்றார். அப்போ நான் ஆயனாக இருக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அவர் தான் சாத்தானுடைய தலையை நசுக்கிறார். நம்ம தொடக்க நூலில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப புனித பவுல் கூறுகிறார், நம்மளுடைய காலடிகளில் சாத்தானை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் தந்தையின் வலதுபுறத்தில் அமர்ந்து வீட்டு எல்லாரையும் ஆட்சி செய்கிறாருன்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் திருவெளிப்பாடில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட உட்காந்து நீங்களும் ஆட்சி செலுத்துவீங்கன்றார். ஸோ பாருங்களேன், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அவருடைய அந்த ஆசீர்வாதங்களையும் அருளையும் நமக்கு கொடுக்குறார். அதனால தான் புனித யோவான் சொல்கிறார், அவருடைய அருளிலிருந்து நாம் அருளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அவர் பாறையாக இருந்தால் நம்மையும் பாறையாக மாற்றுகிறார். அவர் ஒளியாக இருந்தால் நம்மளையும் ஒளி. அவர் ஆயன், நாமும் ஆயன். அவர் தலையை நசுக்கிறார், சாத்தான் தலையை நம்மளும் நம்ம காலடியில் அவரும் நசுக்கிறார். அவர் ஆட்சி செலுத்துகிறார். நம்ம வெற்றியோட ஓட்டத்தை ஓடி முடிச்சோன்னா நாமும் அவரோடு சேர்ந்து ஆட்சி செலுத்துவோம். 40ஆம் வசனத்தில் பாருங்கள், போரிடும் ஆற்றலை எனக்கு அவர் கச்சையாக அளித்தார். அப்போ பாருங்களேன், தாவீது எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்களேன். இதுதான் இந்த கண்டெம்ப்ளேட்டிவ் லைஃபுக்கும் ஆக்டிவ் லைஃபுக்கும். சில பேர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. சில பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. வேலை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நான் செயல் பண்ணிட்டா தான் கடவுள் எனக்கு உதவி செய்வார் அப்படின்வாங்க. இந்த பக்கம் ஜெபிக்கணும்னு ஜெபிச்சா போதும் கடவுளுக்கு உதவி செய்வார். பாருங்களேன், இந்த ரெண்டுக்கும் நடுவில், அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் நடுவில் நம்ம இருக்கணும். ஆண்டவர் நான் போரிடும்போது எனக்கு அவர் ஆற்றலை கச்சையாக கொடுத்தார். ஸோ நான் போரிடணும், ஆனால் என் ஆற்றல் ஆண்டவர்கிட்ட வருது. எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்கள், ஜெப வாழ்க்கையும் நம்மளுடைய அன்றாட பணியையும். சரி, இன்றைக்கி திருப்பாடலில் 4ஆம் வசனம் பாருங்கள், அழகாக சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும், உமக்கு எதிராக பாவம் செய்தேன். அன்பார்ந்தவர்களே, பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் மன்னிச்சுறது மட்டும், ஆண்டவர் என்னை மன்னியும் கேட்குறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன கேட்குற பாருங்க, என்னை குணப்படுத்தும்ன்றார். இதுதான் அந்த பரிகாரம், இதுதான் அந்த ஃபாஸ்டிங், இதுதான் அந்த ஜெபமாலைகள் நம்ம ஒப்பு கொடுக்குறது, திருப்பலிகள் ஒப்பு கொடுக்குறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தாலே ஆணி அடித்தாச்சு, மன்னிக்கும் போது ஆணி எடுத்தாச்சு, ஆனால் அந்த வடு இருக்கும், அது ஹீல் ஆகணும். அன்பார்ந்தவர்களே, குணமாக வேண்டும். ஆன்மா ஒழுங்கினமற்று பற்றுதலில் இருக்குது, காயம் அடைஞ்சிருக்கு பாவத்தினால, இருளுக்குள்ளே இருக்குது. அது ஹீல் ஆகணும். மன்னிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை, நிலையான அந்த நரக தீர்ப்புலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் அந்த ஆன்மா ஹீல் ஆகணும். அன்பார்ந்தவர்களே, எனக்கே தெரியாமல் நான் பாவத்தில் இருந்தபோது ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணுங்க நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஒரு சில பாயிண்டில். இப்போ தான் தெரியுது, ஓ, பாவத்தில் இருந்து வெளியே வருவதற்கு மன்னிக்கப்படவும் வேண்டும், அவர்கள் குணமாக்கவும் பட வேண்டும். ஒன்லி ஹீ கேன் ஹீல். ஸோ நம்ம ஜெபமாலைகளை நம்ம பரிகாரமாக ஒப்பு கொடுக்கும்போது அந்த செஞ்ச பாவத்தை நினச்சி மனத்துயர்பட முயற்சி செஞ்சு உண்மையான மனத்துயரை கேட்டு அதுக்கப்புறம் அதை அருவருக்கிறதுக்கான அருளை கேட்டு அருவருக்கு நம்ம முயற்சி செஞ்சு பாருங்க, கேட்கணும், நம்மளும் முயற்சி செய்யணும். மனத்துயரை கேட்கணும், நம்மளும் முயற்சி செய்யணும் மனத்துயர்படுவதற்கு. அப்போ அவங்க அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அருளை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவத்திலேருந்து உண்மையாலுமே மனம் திரும்ப ஆரம்பிப்போம், அதை விட்டு விலக ஆரம்பிப்போம். அதுதான் அந்த ஹீலிங். அதிலேருந்து வெளியே வந்துடணும், அந்த காயத்துலேருந்து வெளியே வந்தால் தான் திரும்ப அதுக்குள்ளே விழ மாட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் அழகாக நிதானமாக ஸ்டேபிளாக அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான வல்லமை நமக்கு கிடைக்கும். அந்த காயம் இருந்துச்சுன்னா பலவீனமாக தான் இருந்துகிட்ருப்போம். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவர் நான் பாவம் செஞ்சதனுடைய அந்த விளைவுகளிலிருந்து என்னை குணப்படுத்துங்க,
அந்த 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 காயங்களை ஹீல் பண்ணுங்கள். அந்த ஒழுங்கினமற்ற பற்றுதலில் மாட்டிகிட்டு இருக்கேன். அட்டாச்மெண்ட், டிஸார்டர் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, இன்க்ளினேஷன் இருக்குது, சாய்கிறது என்னுடைய உள்ளம் பாவம் செய்ய. என் பக்கமாக நீங்கள் சாய்ந்து என்னை கை தூக்கி வெளியெடுத்து என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். அதை நம்ம கேட்கலாம். சரி அன்பந்தவர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.